ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனால அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராக அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆயத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தானங்களும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்க போறார். பாத்தீங்கன்னா வானத்தில் உண்டான ஆசீர்வாதம், கீழே பூமியில உண்டான ஆசீர்வாதம், கர்ப்பங்கள், குழந்தை பாக்கியம் இல்லா இருந்தாலும் சரி, ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். நீ எந்த விதத்திலும் ஆசீர்வாதம் இல்லை, எந்த காரியத்திலும் ஆசீர்வாதம் இல்லை. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். உன் வாழ்க்கையில உன் எல்லைகளை விசாலமாக்க போறார். நீ எதெல்லாம் நீ இழந்திருக்கிறாயோ அதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள போறா. நீ எந்த காரியத்துல முன்னேற்றம் இல்லாத இருக்கோ ஆண்டவர் முன்னேற்றம் அடையும்படி செய்ய போறார். நீ இழந்திருக்கிறத எல்லாத்தையும் பெரிய மாற்றத்தை உண்டாக முடியும். ஆசீர்வாதம் ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போறார். எதெல்லாம் உனக்கு தொலைவா இருந்ததோ ஆசீர்வாதம் எல்லாம் தொலைவா இருந்தது, இன்னும் தேவன் உன்னை ஆசீர்வதித்து எல்லாமே பக்கபலமா இருக்கு. நீ கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். நீ கேட்டு ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.